பார்ப்போம். இந்த ஒரு வசனம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சொல்ல. இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம். இருள் என்பது ஒரு அதிகாரத்துக்குள் இருக்கிறது. இருட்டு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். பூமி ஒழுங்கினமையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த உலகம் எப்படி இருந்தது? உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாக இருள். இருள் அப்படியே முழுவதும், உலகம் முழுவதும் நம்முடைய பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் வசிக்கிறோம்ல, இது உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாக அப்படியே ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. ஃபுல்லா இருட்டு. ஏன் இருட்டு? ஏன் இருட்டு என்று பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? 12வது அதிகாரம் 9வது வசனம். இருட்டை பிடிச்சி பார்க்க போறோம். இருள் ஒரு அதிகாரமா இல்லையான்னு. 12வது வசனம் படிங்கம்மா. யாருன்னா ஒருத்தர். ஒரு சர்ப்பம், வலு சர்ப்பம் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது. அதோடு கூட அதை சேர்ந்த தூதர் கூட்டங்களும் தள்ளப்பட்டது. அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய தூதர்கள் கூட்டம் ஆண்டவர் உருவாக்கினதுதான். ஆனா ஏன் தள்ளினார்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் இருக்கா, இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கு. அது தள்ளின உடனே இந்த பூமி என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லா இருள். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. 7வது வசனம் படிப்போம். அதுலேயே 7, 12லேயே 7. யுத்தம் உண்டாயிற்று. அடுத்த வசனம். வானத்தில் போதும். வானத்துல ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல மிகாவேல் என்ற ஆண்டவருடைய தூதனும் இந்த பிசாசு கூட்டமும் யுத்தம் நடக்குது. யுத்தம் பண்ணியும் இது ஜெயிக்கல. எது? இந்த ஆண்டவருக்கு விரோதமா எழும்பின கூட்டம் ஜெயிக்கல. அந்த தூதர்கள் கூட்டம் அது அங்கிருந்து கீழே தள்ளி விட்ட உடனே அது நேரம் எங்க விழுந்துருச்சு? பூமியில. பூமியில விழுந்த உடனே இது என்ன ஆகி போச்சு? ஃபுல்லா இருள். எங்கும் இருள். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆழத்தின் மேல் இருள் இருக்குது. இந்த பிசாசு என்பவன் ஒரு இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறான். அவனுடைய வேலை எல்லாம் பாருங்க இருள்ல தான் இருக்கும். இங்க மெட்ராஸ்ல அவனுடைய சர்ச் ஒன்று இருக்கு. அங்க ஃபுல்லா லைட்டே இருக்காது, வெறும் இருட்டு தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய ஆளுகைகள் எல்லாமே இருட்டுல தான் செய்யப்படும். அது எதனா இருந்தா கூட இருட்டுல தான் செய்வாங்க. அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, இருள் என்பது ஒரு அதிகார கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படி சொன்னா. இருள் என்பது ஒரு அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அந்த இருளுக்குள்ளே கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எல்லா மனிதர்களையும் கட்டி வைத்து விட்டான். அவங்களுடைய மைண்டு
அந்த இருளுக்குள்ளே போய் என்ன பண்ணி விட்டான்? கட்டி வைத்து விட்டான். அந்த இருள்ல போய் என்ன பண்ணிட்டாங்க? ஜனங்கள் எல்லாம் கட்டப்பட்டு. அதனாலதான் அந்த வசனத்துக்கு போட்டிருக்குது. இப்ப எடுத்துக்கோங்க, கொலோசேயர். அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிப்போம். ஜெபம் பண்ணி, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இப்ப ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கணும். எது? இந்த பேய் கூட்டம் எல்லாம் தள்ளப்பட்டுச்சு பாருங்க. இவைகளில் இருந்து இன்னைக்கு உலகம் பயங்கரமா கட்டப்பட்டு. இவைகள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக மக்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப இதிலிருந்து எப்படி ஒரு மனிதனை மீட்பது? ஆனா ஆண்டவர் அந்த இருளெல்லாம் நீக்கி, ஆதியாகமத்துல படிச்சா முதல்ல ஆண்டவர் உண்டாக்குனது என்ன தெரியுமா? வெளிச்சம். முதல் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது. அது அப்படியே ஆயிற்றுன்னு இருக்கும். 3வது வசனம், வெளிச்சம் உண்டாக கடவது, அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:3 பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவது, அது அப்படியே ஆயிற்றுன்னு. அவ கர்த்தர் வெளிச்சமான தேவன். அவ இருளின் அதிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுல இருந்து என்ன பண்றாரா? நம்மை விடுதலையாக்கி இருக்கா. நம்மை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பண்றார். உங்களையும் என்னையும் விடுவிக்கிறார். அந்த மாதிரி நிறைய பேர் இருளுக்குள்ள இருக்கிறாங்க. வியாதி என்ற இருள், தரித்திரம் என்ற இருள், இருளது. வறுமை என்ற இருள், கடன் என்ற இருள், சரீரத்தில் கொண்டுட்டு வர நோய்கள், அது ஒரு இருள். பரம்பரையாய் வருகிற வியாதிகள் ஒரு இருள், சாபம் ஒரு இருள். அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்ப இந்த எல்லா இருளின் அதிகாரம் இப்ப இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதாவது சரீரத்துல ஒரு பலவீனம் ரொம்ப நாளா இருக்குது, அப்ப அது மேல ஒண்ணு அதிகாரம் பண்ணுது. அந்த இருளை சரீரத்துல போட்டு அதுக்கு மேல் ஒன்று அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த பிசாசு. அதனாலதான் நான் அந்த வெளிப்படுத்தல் 12 அந்த வசனத்தை படிக்க சொன்னேன். அது என்னன்னா, பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட ஆவிகள். இது எல்லாமே அங்க போட்டிருக்கல. மிகாவேல் என்ற தூதன் பரலோகத்திலே வானத்திலே யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அவன் தோற்று போனபடியினால் அவன் கீழே தள்ளப்பட்டான். அப்ப வானம் என்ன பண்ணி விட்டது? அங்கிருந்து அது கீழே தள்ளப்பட்டு விட்டது. இப்ப அவனை ஆண்டவர் அவன் கிட்ட இருந்து நம்மளை மீட்டெடுக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்கி அவன் கீழே தள்ளி விட்டார்ல. தம்மை போல, அவரை போல, அவருடைய சாயலின்படியே ஒரு மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்குனாரு? மண்ணை எடுத்து குனிந்து இந்த பூமியில எல்லாம் உண்டாக்கிட்டாரு. இவைகள் எல்லாம் ஆளுகை பண்ண மனிதன் வேண்டும்ல. மனிதன் வேணுமா இல்லையா? வேணும். சும்மா உண்டாக்கிட்டு அப்படியே எல்லாம் அப்படியே இருக்கும். பிசாசுல இருக்கிறான், அவன் தானே உலகத்துல தள்ளப்பட்டான். ஒரு 3 நிமிஷத்துல சொல்லி நான் ஜெபம் பண்றேன். அவன் தான் உலகத்துல தள்ளப்பட்டான். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்குகிறார். மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கின உடனே மனிதன் அப்படியே மண்ணா அப்படியே நிக்குது. மண்ணை எடுத்து கை காலு கண்ணு எல்லாம் வச்சுட்டாரு. அப்படியே பார்த்தா மண்ணாவே இருக்கு. அப்ப அவருடைய சுவாசத்தை அந்த மண்ணுக்குள்ள ஊதுறாரு. ஃபூன் ஊதுறாரு. ஊதுன உடனே அவன் ஜீவ ஆத்துமாவாகிறான். அப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டார். அப்படிதான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். இப்ப அந்த எலும்பை எடுத்து ஏவாளையும் படிச்சுட்டாரு. இப்ப இவங்க 2 பேருக்குன்னு ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அதுல வச்சுட்டாரு. அதுல வச்சது இவனுக்கு ஆகல. யாருக்கு? இந்த பூமியில தள்ளப்பட்டுச்சு பாருங்க சாத்தானு. எப்படியாவது இவங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கணுமே.
நமக்கு இந்த மகிமைய இந்த மனிதனுக்கு கொடுத்துட்டாரு, நம்மள கீழே தள்ளி விட்டுட்டாரு. இந்த மனிதன் அவரை மாதிரியே சிருஷ்டித்துட்டாரு. இப்ப இந்த மனிதனை எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறது? இதுதான் இருளின் அதிகாரம். அதைத்தான் 3வது அதிகாரத்துல செஞ்சுட்டான். ஆண்டவர் எதற்கு கீழ்ப்படியாம பண்ணி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பண்ணி, இன்னைக்கு அதே தான் அவனுடைய வேலையை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். ஆண்டவர் ஒன்று நம்மோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பண்ணுகிறது தான் அவனுடைய வேலை. அப்ப அந்த கீழ்ப்படியாமையை கொண்டு வந்து 3வது அதிகாரத்துல ஆண்டவரை வச்சு அவனை வெளியே தள்ளுறான். ஏன்னா ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் அவர் கீழ்ப்படியணும் தான் அப்படி படைச்சார். அவரை போலவே படைச்சார். அவரை போலவே மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். எல்லாமே அவர் போல கொடுத்திருந்தார். அது எல்லாம் மனிதர்கள் இழந்து போய்விட்டார்கள். அப்படியே ஜெனரேஷன் வருது, அப்படியே பாவங்கள் பெருக ஆரம்பிக்குது. பாவம் எங்க பார்த்தாலும் பாவங்கள், முதல்லயே கொலை, இதெல்லாம் மனிதனுடைய சிந்தையில போட்டு அவர்களை என்ன பண்ணுகிறான், அன்றில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் கெடுத்து கொண்டே இருக்கிறான். இப்ப அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். ஏன்னா வேற வழியே இல்லை. எதெல்லாமோ ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்து பார்த்தார் பழைய ஏற்பாட்டுல. எந்த உடன்படிக்கையிலுமே மனிதனால பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. ஆனா இயேசுவினுடைய ரத்தம் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்திற்கு விமோச்சனம் என்று சொல்லி இயேசு இறங்கி வந்து இந்த இருளின் அதிகாரத்தில் நின்று, இந்த இருளின் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா ஆண்டவர் இதை தெரிந்து கொண்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிதான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பாவத்துல தள்ளுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான்னு சொல்றார். தேவனால் பிறக்கப்பட்டவர்கள் திரும்பவும் பாவத்துக்குள்ள போக முடியாது. உண்மையாவே நான் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு, உண்மையாவே நான் அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தா என்னால மறுபடியும் அந்த பாவத்திற்குள்ளே போகாமல் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். ஆனால் நான் ஆண்டவரை விட்டு விலகி அந்த பாவத்தை இச்சித்து நான் போனால் ஆண்டவர் 2 முறை நிச்சயமா மனசாட்சியில பேசுவார். நீ இது தவறு பண்ணாத, இந்த சிகரெட் பிடிக்காத, இது எனக்கு பிரியம் இல்லாதது, இந்த பாவம் பண்ணாத, இந்த விபச்சாரம் பண்ணாதன்னு கண்டிப்பா சொல்லுவார். ஆனா அதையும் மீறி சாத்தானுடைய குரல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இடம் கொடுத்துடுறாங்க. அதனாலதான் இந்த இருளின் அதிகாரம் பிடித்து கொள்ளுகிறது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப அவன் கையில இருந்து என்னை விடுதலை ஆக்குறாரு. அன்பின் ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்துறாரு. உட்படுத்துறதுன்னா என்னங்க, இங்கே இருந்து என்னை பிடுங்கி, எங்க இருந்து, இந்த இருள்கிட்ட இருந்து, இந்த சாத்தான்கிட்ட இருந்து என்னை பிடுங்கி அவருடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறார். உட்படுத்தின தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நம்மை அதற்குள்ளாக உட்படுத்தி இருக்கிறார். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் நமக்குள்ளாக ஆணித்தரமாக இருக்க வேண்டும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறார். எங்கே ஆதாம் ஏவாள் 3வது அதிகாரத்திலே இழந்தார்களோ அதை மீண்டும் கொடுக்கதான் இயேசு வந்தார். அவர்களால அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இயேசு கொடுக்கும்படி வந்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலை ஆக்கும்படி நீரே பூமிக்கு இறங்கி வந்தீர். சாத்தானுடைய கிரியைகளில் இருந்து எங்களாலே ஃபுல்லா நம்மளால பரிசுத்தமா வாழ முடியல. ஆனா அவருடைய ரத்தத்தால உண்மையா ஒப்பு கொடுத்து கழுவப்பட்டு ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் என்னை பாதுகாத்து கொள்ளும்னா கண்டிப்பா நம்மளால சுத்தமா வாழ முடியும். ஏன்னா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டதுனால அவர் நமக்குள்ளே வருகிறார். பழைய ஏற்பாட்டுல இந்த ஆட்டு ரத்தம் கழுவினதுனால தெளித்தாங்க அவங்க மேல. ஆனா யாருக்குள்ளேயுமே ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை. நிரப்புவார், மேல அபிஷேகத்தை ஊற்றுவார்.
அவர்களை யூஸ் பண்ணுவார். ஆனால் அவர்களால அந்த பாவங்களிலிருந்து வெளியே வர முடியல. அங்கதான் இருளுக்கு அதிகமாய் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இங்கே வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய என் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறார் தெரியுமா? அதை எல்லாம் பிசாசு மறைச்சு வச்சுட்டான். இந்த கொலோசேயர் இந்த பகுதியெல்லாம் புரியாது. இந்த பகுதிகள் எல்லாம் புரியாதபடி ஜனங்களால படிக்க முடியாது. இது புரிந்தாதானே படிப்பாங்க. என்ன ஆண்டவர் செய்தார் என்பதை இதுல தான் என்ன பண்ணியிருக்காரு, பவுல் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு 3 வசனம் சொல்லணும்னு நினைச்சேன், டைம் ஆனதுனால இது பண்ணே ஒன்று சொல்றேன். எல்லாரும் வாயை திறந்து வீட்டில் இந்த வசனத்தை பார்த்தே படிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற என்ன தேவன்? உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ஆண்டவர் இருள்கிட்ட பிடிங்க எடுத்து விட்டார். என்னை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு, என்ன ராஜ்யம் தெரியுமா? அன்பின் குமாரன். அவர் அன்பா இருந்ததுனால தான் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துறார். இவன் இருந்து பிடுங்கி என்னை அவர்கிட்ட கொண்டு போயிட்டார். அப்ப நான் இனிமே யாருடையவன் இல்ல, பிசாசுக்குரியவன் இல்ல. அந்த 3வது அதிகாரத்துல அவங்களை ஏமாத்தலாம் பாருங்க, அவனுக்குரியவன் இல்ல. என்னை உட்படுத்தி இருக்கிறார். எதற்குரிய காரியங்கள்? அவர் ராஜ்யம். இப்ப அவர் ராஜ்யம் ஒண்ணு இருக்கு, இருள் அவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலிருந்து அவங்க அதிகாரம் பண்ணி நம்மளை பிடிச்சு வச்சிருக்கான். அந்த பிடியிலிருந்து என்னை ரத்தத்தை கொடுத்து விலை வாங்குறாரு. எந்த ரத்தம்? ஆட்டு ரத்தமா? இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதுதான் அடுத்த வசனத்துல வரும். அததான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 2 வசனமாவது. சரி, முடிந்தா நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு எல்லாம் இறங்குவாராக. இருளின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய அந்த அன்பின் குமாரனுடைய அந்த ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தின தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க மட்டும் நீங்க வந்து எனக்காக மறிக்கலைன்னா நான் இந்த இருளுக்குள்ளேயே போயிருப்பேன்ப்பா. அவன் என்னை பிடிச்சிட்டு போய் அவனுடைய கஸ்டடியில வச்சிருந்திருப்பான்ப்பா. ஆண்டவரே, எவ்வளோ பேரை வச்சிருக்கிறான்ப்பா. அதுக்கு தாங்க உங்களை மீட்டிருக்கிறாரு. இப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், அந்த கஸ்டடியில இருக்கிறவங்களை எல்லாம் ஆண்டவர் பத்தி சொல்லி வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் முதல்ல நம்மளை வெளியே கொண்டு வராரு. நம்மளை யார் மூலியமாவோ எப்படி ஒரு கிருபை, இப்படியோ ஒரு தயவு வைத்து நம்மை வெளியே கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு இந்த வசனமே உங்களுக்கு தெரியுது. என்ன நடக்குது தேசத்துல என்பது தெரியுது. ஆண்டவர் அவருக்காய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதற்குத்தான் அநேகர் அறியாமல் இருக்கிறாங்க இல்லை, இருளின் ஆதிக்கத்துல. அவங்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லும்படி இந்த ராஜ்யத்தில கட்டி வைத்திருக்கிறோம் பாருங்க. பாவத்துல, குடியில, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறது, கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட விபச்சாரம், வேசித்தனம் இன்னைக்கு தேசத்துல பெருகி வருது பாருங்க. இதெல்லாமே இருளின் ஆதிக்கத்துல கட்டப்பட்டிருக்குது. அவன்கிட்ட இருந்து நம்மள வாங்கிட்டாரு இல்ல, நம்ம தான் என்ன பண்ணணும், இன்னொருத்தர் கட்டப்பட்டவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி நம்ம தான் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னைய ரட்சித்தார். ஆண்டவர், இந்த கிருபை எங்க மேல வைங்க, எங்க பிள்ளைங்க மேல வைங்க, எங்க குடும்பத்து மேல வைங்க. இனி வருகிற காலம் பயங்கரமா இருக்கும். பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வது கேள்விக்குறியாயிருக்கும். பயங்கரமா பிசாசு பிள்ளைகளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு பயங்கரமா கிரியை செய்துட்டு இருக்கான் வாலிப பிள்ளைகளுக்குள்ள. காலேஜ்ல போனா அங்க ஒரு கூட்டம் பயங்கரமா இருக்கும். அவங்களுக்குள்ள இருப்பான், அந்த இருளின் ஆதிக்கம் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இந்த நல்ல பிள்ளைங்களையும் கெடுக்கிறதுக்கு வருவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளுடைய தெரியாம அவர்களுடைய கஸ்டடிக்குள்ள போய் அவங்ககிட்ட சிக்கிக்குவாங்க. அப்படி பயங்கரமான நாட்களுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம.
இப்போ நம்ம போகிற நாட்கள் பயங்கரமான இருளின் நாட்கள். இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் ஆண்டவர் விலக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்த வேண்டுமானால் நம்முடைய பரலோக தேவனை நாம் சோத்தரித்து, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபை, எங்கள் பிள்ளைகளை எந்த இருளும் ஆட்கொள்ளக்கூடாது, எங்களுடைய குடும்பத்தை, என் கணவனை எந்த இருளும் ஆட்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதுதான் இந்த கட்டிலிருந்து நாம் வெளியே வர முடியும். இல்லாவிட்டால் நம்மால் வர முடியாது. இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இருளின் ஆதிக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி, ஆண்டவரே தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினவராகிய என் பிதாவாகிய தேவனை நான் சோதரிக்கிறேன். என்னை அதற்கு உட்படுத்தி இருக்கிறீங்களேப்பா. எத்தனையோ பேர் உட்பட விடாதபடி இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது, டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சத்தை காட்டுகிற ஆண்டவருடைய பிள்ளையாய் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜெப கூடுகையில நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதான ஒரே ஜெப குறிப்பு. நீங்க எல்லாரும் அப்படி மாறணும். குடும்பமாய் அப்படி மாறணும். கணவன் மனைவி எப்படி மாறணும், பிள்ளைகளுமா எப்படி மாறணும். அநேக இருளின் அதிகாரத்தில் நின்று அதுக்கு தாங்க ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறாரு. ஒரே ஒரு 2 நிமிஷம் ஒண்ணு சொல்லி அல்லேலூயா சொல்லி முடிச்சிடறேன். எவ்வளோ பேரு உலகத்தில் அறியாம இருக்கிறாங்க, அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் இந்த உலகத்துல வேலைக்கு போறாங்களா? ஆண்டவர் அறியாத ஜனங்களும் வேலைக்கு போறாங்களா? அவங்களும் சாப்பிட்றாங்களா? அவங்களுக்கும் பிள்ளைங்க பிறக்குதா? அவங்க பிள்ளைங்களும் படிக்கிறாங்களா? அவங்களும் ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டு கிடக்குறாங்களா? அவங்களால ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நமக்கு தான் வழி தெரியும். நமக்கு தான் அந்த வழி தெரியும். அப்போ வழி தெரிந்த நம்ம அவங்களுக்கு வழி சொல்லி தரணும்ல. அதுதான் அந்த இருளின் அதிகாரம். அந்த இருள் அவர்களை ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அது நம்ம இந்த ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட பேர். நம்ம தாத்தா பாட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னதா எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம தாத்தாலாம் ஸ்ட்ரெஸ், எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. இப்போதான் இது எல்லாமே வந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிசாசு வேலை செய்வான். இந்த காலகட்டத்தில் இந்த பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜெபிக்கணும்ல. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. இந்த ஒரு வசனத்தை, இந்த கொலோசையர் 1வது அதிகாரம் 10. ஆண்டவரே, இந்த வசனங்களை சொல்லி எல்லாரும் ஜெபிக்க கிருபை தாரும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.